ரொம்ப நீங்கள் சூப்பராக டேஸ்ட் பண்ண போகிறோம். என்னென்னா இன்றைக்கி வெஜிடபிள். ஸோ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நான் எண்ணெய் போடவே இல்லை. சூப்பர். ஒரு 2 வெங்காயம் போட்டுங்க. இன்னும் ஆயில் ஊற்றவே இல்லை. நம்ம இப்போ கல் உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு. ஒரு 15 ml போட்டுங்க. எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ ஜீரோ போட்டுக்கலாம். ஜீரோ ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. ஜீரோ. ஸோ பெப்பரும் போட்டுங்க. ஒரு 2 கிராம் பெப்பர் போட்டுங்க. ஸோ நம்ம பாருங்க வெஜிடபிள்ஸு. ஸோ கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுதான் இங்கே போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் காக்கில் போட்டிருக்கேன். கேரட்டும் பீட்ரூட். ஸோ நல்லா இது பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ன் டைப்பில் இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டுங்க. அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ சுரக்காவும் கட் பண்ணியாச்சு. அது ஒரு 1/4 கிலோ போட்டுங்க. அது 1/2 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். பவுடர் வந்துட்டுருக்கும். ஸோ கொஞ்சம் குக் பண்ணால் மசாலா ஆட் பண்ணி வேண்டாம். இல்லாட்டி வெஜிடபிள்ஸ்லாம் உடஞ்சிடும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ரொம்ப தேவையில்லை. கறி போட்டு தான் போடலாம். கறி போட ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுக்கணும். வேறு எந்த பவுடருமே கிடையாது. இதுதான் ஸோ டொமேட்டோலாம் ஆட் பண்ணல. டொமேட்டோலாம் நான் போடல. இதில் டொமேட்டோ வேண்டாம். ஸ்கிப் பண்ணிட்டேன் டொமேட்டோவை. அது தோலோடு தான் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு எப்பயுமே தோலோடு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் அப்படியே இந்த மசாலா கொஞ்சம் பிடிக்கணும். நம்ம இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தேவையான தண்ணி, ரொம்ப தண்ணி தேவையில்லை. பொய் மாதிரி தான் ஊற்றினா நைட்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது காம்பினேஷன் சப்பாத்தி தான். சப்பாத்தி தான் சூப்பராகும். ஸோ அருமையாக இருக்கும். ஸோ எல்லாம் வந்திருக்கா என்னதில்லை. இது வந்துருச்சு. ஓகேங்களா? வந்துருச்சு. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் 15 மினிட்ஸில் குக் ஆயிடும். ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் இது செம்மையாக ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ உருளைக்கிழங்கு தோலோடு போட்டு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லி தருவீங்க. உருளைக்கிழங்கு எப்படி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அதுதான் தோலோடு போட்டாலும் டேஸ்ட்டு தான். ஸோ பீட்ரூட்டும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஸோ சுரக்காவும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ 3 ஐட்டம் போட்டிருக்கேன். இன்னும் 4 ஐட்டம் போட்டிருக்கேன். ஸோ பிரியாணி அதோட காம்பினேஷன். ஸோ சப்பாத்தி இருக்குது.
சூப்பராக இருக்கும் ப்ரோ, வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லுங்கள் இதுவும் ரெடி. ஸோ சப்பாத்தி அதோட வச்சு சாப்பிட்டேன். ஸோ பிரியாணியோட இப்போ சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பார்க்கணும். சப்பாத்தி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். சப்பாத்தி பரோட்டா அதுக்கு சைடு சூப்பராகும். ஸோ இதில் கார்லிக்கு ஜிஞ்சர் எதுவுமே பண்ணல, இதே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக செய்யணும், இது மாதிரி வெஜிடபிள் பண்ணி சூப்பராக செய்யலாம். ஸோ இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஓகே பாய், ஜஸாக்கல்லாஹ்.